இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. திட்டக்குழு, குறைந்தபட்ச ஊதியம் மினிமம் வேஜஸ், வணிக சங்கம் ட்ரேட் யூனியன், தொழிற்சாலைகள் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட், மைன்ஸ் ஆக்ட் சுரங்க சட்டம், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் வன உயிர் பாதுகாப்பு, வன பாதுகாப்பு, அதுபோல் ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷனு, அதுபோல் நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி தேசிய வன கொள்கை, 73 and 74 இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி பஞ்சாயத் ராஜ் இன்டு தி கான்ஸ்டிடியூஷன் இட் செல்ஃப், அண்ட் 65 அதில் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் காஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப். வேற 89 2003 நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் காஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப், தேசிய பிற்படுத்த அதாவது தேசிய பட்டியல் இனத்திற்கான ஆணையம், தேசிய பழங்குடியினருக்கான ஆணையம் சொல்லி 2 தனித்தனி ஆணையங்களாக பிரிச்சிடறோம். தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து 102 2018 வந்துடுது. அது சார்ந்த ஆர்டிகல்ஸ் என்ன பார்ட் நம்பரு நல்லா கிளியராக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடியதை நல்ல காது கொடுத்து கேளுங்க. போட்டு நிறைய சட்டம் இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அண்ட் முன்னாடியே சொல்லியிருந்தது மாதிரி இந்த இப்போ நான் போர்டில் எழுதியிருக்கிறத இதை நான் வந்து உங்களுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்றேன். ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு டெலிகிராமில் தேடினீங்கனாவே கிடைக்கும். அதில் வந்து இதெல்லாம் இருக்கும். அதை பார்த்து கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம், இல்லை நோட் பண்ணிக்கலாம், திரும்ப திரும்ப வீடியோவில் கேட்கலாம், படிக்கலாம், ஒரு மாதிரி ரெடி ஆகிக்கலாம். இப்போதைக்கு காது கொடுத்து நல்லா கேளுங்க, லிசன் பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்ததுன்னா திருப்பி ஒரு முறை சொல்லுங்கள், ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ரிப்பீட் ஆஃப்டர் மீ தான். சரி, டிபிஎஸ்பியை நடைமுறைப்படுத்துவதற்கு நம்ம வந்து நிறைய சட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதில் முதல்ல என்ன பார்க்குறோம், ஊழியர்களின் உரிமைகள், லேபர் ரிஃபார்ம்ஸ்க்காக என்ன சட்டம் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் என்னது, குறைந்தபட்ச ஊதியம் மினிமம் வேஜஸ் ஆக்ட் ஏற்கனவே பார்த்தோம், 1948. ஊதிய தொகை அப்படின்னு படிக்கிறோம், அல்லது மிகை ஊதியம் அப்படின்னு படிப்போம். மிகை ஊதியம் அப்படின்னா போனஸ் கொடுக்கறது இல்லையா. இப்போ தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரியான நல்ல நாட்கள் கொண்டாட்டத்துக்கான போனஸ். குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பேமெண்ட் ஆஃப் வேஜஸ், சம்பளத்தை சரியாக கொடுத்துறது அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து 1936. போனஸ் கொடுக்கறத பற்றி பேசுறது 1965. ஒப்பந்த ஊழியர் அப்படின்னு என்ன சொல்கிறோம், கான்ட்ராக்ட் லேபர் அப்படின்னு, அதை வந்து அபாலிஷ் பண்ணிடுறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டு கம்பல்சரியாக வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம இது பண்ணல, அதாவது சேல்ஸ் பண்ணிடுறது அந்த மாதிரி இல்லாமல் அதையெல்லாம் அபாலிஷ் பண்ணிடுறோம். இன்றைக்கி அந்த ஒப்பந்தம் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கே போனீங்கன்னா கூட முதல் 2 வருஷம் வந்து ப்ரொபேஷன் தான், நீங்கள் சரியாக வேலை செய்கிறீங்களா அப்படின்னு எல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கம்பல்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது, அந்த கான்ட்ராக்ட் நீங்கள் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் பண்ணுறது, அப்படி வந்து கட்டாயப்படுத்தாமல் இருக்கிறது தான் வந்து இந்த அபாலிஷன். எந்த ஆண்டு, 1970. நான் வந்து உங்களை 10 வருஷத்துக்கு இந்த வேலைக்கு வந்து வித்துட்டேன், சேல்ஸ் பண்ணிட்டேன், கம்பல்சரி அங்கே வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு கான்ட்ராக்ட் போட்டு வெளியே நீங்கள் வந்து அதை வாக் அவுட் பண்ணலாம், நான் வெளியே போகிறேன், இந்த வேலை எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சா வெளியே போக முடியாதுன்னு கட்டாயப்படுத்துறது தான் வந்து இங்கே நம்ம தடை பண்ணுறோம், அபாலிஷன் பண்ணுறோம். டிஃப்ரென்ஸ் இருக்குது, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும்.